வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபால் இருக்க மாதிரி சொல்லியிருந்தோம் பெருசாக. அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 24,867 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து அந்த ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆனாலும் ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆனிச்சு. திருப்பி பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நம்ம கொடுத்த சப்போர்ட் லெவல் 24,797. ஆனால் 24,750 பிரேக் பண்ணால் தான் ஃபால் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும், திருப்பி இறங்க வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போனிச்சே ஒழிஞ்சு அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கும் போல் கீழே நம்ம பிரேக் அவுட் கிரியை கொடுத்துருந்தோம். அதுக்கும் பிரேக் பண்ணல, ஃபுல்லாக பியூராக சைடுவேஸ்லேயே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கொடுத்துருந்தோம், அதுக்கு மேலே ட்ரெண்ட் லைன் கொடுத்துருந்தோம். ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 50,794 கொடுத்துருந்தோம். இதை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் கீழே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா இது ரெண்டு சைடுமே பிரேக் பண்ணல, மார்க்கெட் ஃபுல்லாக சைடு வயசுலேயே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, திங்கக்கிழமை என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். நிஃப்டிலேருந்து நம்ம வீக்லி கேண்டிலே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டாக ரிமூவ் பண்ணிவிடுவோம். பார்த்தா வீக்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு வெரி புல்லிஸாக தான் முடிச்சிட்டாங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வீக்லி கேண்ட் புல்லிஸ் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த டபுள் டாப் ஏரியா வரும், தானா தான் மார்க்கெட் அடுத்து போக வாய்ப்பு இருக்கும். வீக்லி கேண்டில் படி பார்த்திங்கன்னா மார்க்கெட் புல்லிஸ்க்கான செட்டப் தான் கிளியராக இருக்குது. நம்ம டேயில் பார்த்தோம்னா வீக்காக இருக்குது. இப்போ இந்த நேற்று ஒரு ஹையை பிரேக் பண்ண முடியல, மார்க்கெட் லோவும் பிரேக் பண்ணல, அது மிடில்லே முடிச்சிட்டாங்க. இந்த மூமெண்ட்ஸே இல்லாத கேண்டில் நேற்று, இன்றைக்கி அதோட பெரிய மூமெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா வீக்காக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒருவேளை இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மறுபடியும் புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும், லோ பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்க வாய்ப்பு. அதை போல தான் டே கேண்டிலும் காட்டுது. அதை நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பார்த்தோம்னா நேற்றோட ஹை 24,867, அதுக்கடுத்து 24,904, அதுக்கடுத்து 25,030, அடுத்தது ஆல் டைம் ஹை 25,078. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்கு வாய்ப்பு. சப்போர்ட்னு பார்த்துட்டோம்னா 24,771 இன்றைக்கி போனோம் லோ. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 24,654, அதுக்கடுத்து 24,562 போட்டிருக்கோம். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மேலே வந்து ஒரு எல்லோ ஜோன் போட்டுருவோம். இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். பிரேக் பண்ணினால் இந்த ஆல் டைம் ஹை துரத்த வாய்ப்பு ரொம்ப அதிகம் பிரேக் பண்ண பட்சத்தில். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபாலை எதிர்பார்க்கலாம். இந்த ரேஞ்சை விட்டு எப்போ வெளில வருது, நேற்று அந்த ரேஞ்சு உள்ளே இருந்துட்டு இன்றைக்கி இந்த ரேஞ்சு உள்ளே இருந்துட்டு இது பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் நம்ம ஃபால் எதிர்பார்க்கலாம். அந்த ஃபால் இருக்கும் பட்சத்தில் 24,560 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். இது பிரேக் பண்ண பட்சத்தில். அப்படி இல்லாத பட்சத்தில் இன்றைக்கி மாரி ஃபுல் சைடுவேஸில் கூட இருக்க வாய்ப்பு. திங்கக்கிழமை இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இந்த ரேஞ்சை விட்டு எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் தான் மார்க்கெட்டுக்கான டைரெக்ஷனாக இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ இன்றைக்கி ஆக்சுவலி எதிர்பார்த்தது ஃபால் ஆகிடும்னு சொல்லிட்டு, ஆனால் நடக்கலை. அப்படி பட்சத்தில் என்னாலையும் கிளியராக சொல்ல முடியல. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அப்படியே எந்த சைடு பிரேக் பண்ணால் அந்த சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் பார்த்தோம்னா 2 கேண்டில் வந்து ஹேமர் தான் போட்டிருக்காங்க. 3வது அது பிரேக் பண்ணி தான் முடிச்சிட்டாங்க. இதுபடி பார்த்தா மார்க்கெட் வந்து புல்லிஸ்க்கான செட்டப் இதில் இருக்குது. ஆனால் டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. நம்ம 2 மூலம் சொல்லிட்டு தான் இருக்கும். அதை இது பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் அடுத்து மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக ட்ரெண்ட் லைனில் இருக்குது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. ஒருவேளை கேப் அப் இருந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில், அதாவது 51,150, 200 இந்த ரேஞ்சு பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். இல்லைனா இதுலேருந்து மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். இது பேங்க் நிஃப்டியோட செட்டப் டே கேண்டில் பொறுத்து. அது 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 51,186 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். அடுத்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 51,587. அடுத்து தேர்ட் பார்த்திங்கன்னா 51,877. அதுக்கு அடுத்து 52,340. சரி, ஓகே. அப்போ சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 50,857, 56. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 50,690, அடுத்து 50,585 போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது 50,280, அடுத்து 49,938 அப்படின்னு ஃபைனலாக போட்டிருக்கோம். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நிஃப்டியில் வந்து அப்சைடு நம்ம எல்லோ ஜோன் போடுற மாதிரி இருந்துச்சு. இதை வந்து கீழே டவுனில் போகிற மாதிரி இருக்குது.
இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஃபால் இருக்கும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் அப்சைடுன்னு பார்த்தீங்கன்னாலும் அந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் நம்ம மேலே கொடுத்துருக்க 51,186 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுன வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த செகண்ட் சப்போர்ட் இந்த எல்லோ ஜோனுக்கும் அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே மார்க்கெட்டு இந்த ட்ராவல் ஆகிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். திங்கக்கிழமையும் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரொம்ப இந்தமாரியே ரொம்ப சைட்வேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.